வணக்கம் சார். வணக்கம். உலக அளவுல ஒரு போர் சூழல், ஒரு போர் பதற்றம் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதன் எதிரொலியா கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து பயங்கரமா உயர்ந்திருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும்? இந்த விலை உயர்வு இன்னும் என்னென்ன தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த போகுது சார்? அதாவது வளைகுடா பொறுத்தளவில் வெனிசுலா, ரஷ்யாவுக்கு பிறகு வளைகுடா ஒரு முக்கியமான கச்சா எண்ணெய் பிராந்தியம் அது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே, ஈரான் உட்பட இந்த ஜிசிசி நாடுகள், எல்லா நாடுகளுமே கச்சா எண்ணெயை நம்பி தான் அந்த பொருளாதாரம் இயங்குகிறது. அதனால் அது ஒரு எப்பொழுதுமே, இப்பொழுது மட்டும் இல்லை, இப்பொழுது வந்து ஒரு மிகப்பெரிய போராக மாறி இருக்கு. இதற்கு முன்பு பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாமே, வளைகுடா பகுதிகளில் பிரச்சனைகள் வரும்பொழுது உடனடியாக எதிரொலி எங்கே நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, கச்சா எண்ணெய் விலை வந்து இம்மீடியட்டாக உயர்வதை பார்க்கலாம். பட் இந்த முறை என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஹார்மஸ் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளைகுடாவில் இருக்கக்கூடிய அந்த நீர்வழிப்பாதை, முக்கியமான நீர்வழிப்பாதை அது. அதில் தான் கிட்டத்தட்ட 20-25% உலக கச்சா எண்ணெய், உலகத்தில் இருக்கக்கூடிய 25% அளவில் கச்சா எண்ணெய் அந்த வழியாக தான் பயணித்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு, கொரியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போகிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து முற்றிலுமாக முடங்கிவிட்டது. அதற்கு வந்து யாரும் ஒரு தனிப்பட்ட கண்ட்ரோல், ஈரான்கிட்ட கண்ட்ரோல் இல்லைனாலும் அந்த கப்பல்களை துன்புறுத்தும் விதமாகவோ இல்லை அதை வந்து தாக்கும் விதமாகவோ அவர்கள் ஈடுபடலாம். அப்படிங்கிறதுனால முற்றிலுமாக அந்த 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 நீர்வழி பாதையை ஸ்தம்பித்து போனதை பார்க்குறோம். அது ஒன்று. இரண்டாவது வந்து ஏற்கனவே இப்போ நேற்றுக்கெல்லாம் பார்க்கும்போது குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகள்லாம் அந்த ஃபோர்ஸ் மெஜூர் அப்படிங்கிற அந்த கிளாஸை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னா, உற்பத்தியை நிறுத்தி இருக்கிறார்கள். எதனால் நிறுத்தியிருக்கிறார்கள்னால், ஏற்கனவே இருக்கக்கூடிய சேமிப்பு கிடங்களை மூவ் பண்ண முடியல. அந்த சேமிப்பு கிடங்குகளில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் போக்குவரத்து ஸ்தம்பித்ததுனால் அந்த கச்சா எண்ணெய் அப்படியே இருக்கிறதுனால அவர்களுக்கு மேலும் சேமிப்பதற்கு கிடங்குகள் கிடையாது. அதனால் குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகள் ஒவ்வொன்றாக தங்களுடைய உற்பத்தியை நிறுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் 2 சூழல் ஏற்பட்டிருக்கு. ஒன்று, போக்குவரத்து முற்றிலும் தடைபட்டிருக்கு. அடுத்ததாக உற்பத்தியும் தடைபட்டிருக்கு. இது இரண்டுமே கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கு மிக மிக முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படும். இரண்டாவது என்ன அப்படின்னா, உலக பொருளாதாரம் இயங்குவதே கச்சா எண்ணெயுடைய அந்த எல்லா டிமாண்ட், அதாவது தனி மனிதனுடைய போக்குவரத்து தேவைகளுக்கும் சரி, தொழில்துறை இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்ஸுக்கும் கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். அது எப்பொழுது தடைப்பட்டாலும் உடனடியாக சந்தையில் விலை ஏறுறதை பார்க்குறோம். இப்பொழுதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கு. $100 தாண்டி கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து கொண்டிருக்கிறத பார்த்தோம். ஸோ இது போன்ற இந்த போர் சூழல் காரணமாக இந்த கச்சா எண்ணெயுடைய அந்த போக்குவரத்தும் தடைபட்டிருக்கு, உற்பத்தியும் தடைபட்டிருக்கு. ஸோ இந்தியா போன்ற அது வந்து ஆயில் சென்சிட்டிவ் எக்கானமிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெயை வந்து இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள், இந்தியா, கொரியா போன்ற நாடுகள்லாம் பார்க்கும்போது பெருவாரியான நாடுகள் வந்து இறக்குமதி தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வெகு சில நாடுகள் தான் உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது ஓரளவு அவங்களால சமாளிக்க முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியா போன்ற நாடுகளுக்கு அதனால தான் உடனடியாக அதனுடைய பிரதிபலிப்பு நம்மளுடைய பங்குச்சந்தைகளில் இருக்குது. ரூபாயோட வீழ்ச்சி கடுமையாக இருக்குது. ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். அதனால் இதனுடைய அந்த கேஸ்கேடிங் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயில் விலை, கச்சா எண்ணெய் விலை உயர்வு அப்படிங்கிறது பல்வேறு நிலைகளில் வந்து உலக பொருளாதாரத்தையே ஸ்தம்பிக்க வைத்துவிடும். ஏன்னா எல்லா நாடுகளுக்குமே அந்த பாதிப்பு இருந்தது அப்படின்னா வளர்ச்சி அப்படிங்கிறது தடைபட்டு, உலக வளர்ச்சி, குளோபல் க்ரோத் அப்படிங்கிறது தடைபட்டு விடும். அதனுடைய தாக்கம் வந்து இன்ஃப்ளேஷன் உயரும். இப்போ இன்ஃப்ளேஷன் உயர்வதற்கு காத்து கொண்டிருக்கிறது. பல நாடுகளில் வந்து ஏற்கனவே தட்டுப்பாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் எண்ணெய் வளம் அப்படிங்கிறது வந்து வெளி சந்தைக்கு வரலை அப்படின்னா அது உலக பொருளாதாரத்தையே ஸ்தம்பிக்க வைத்துவிடும். அதை தான் கடந்த 7-8 நாட்களாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வரக்கூடிய நாட்கள் எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அந்த ஹார்மஸ் ஸ்ட்ரெய்ட்டை வந்து அவர்கள் விடுவிக்கவில்லை என்றால் மிகப்பெரிய அந்த தாக்கம் அப்படிங்கிறது இன்னும் எண்ணெய் சந்தையில் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். இப்பொழுது புதிதாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு தீவு, ஈரானுக்கு சொந்தமான ஒரு கார்கர் தீவு அப்படிங்கிற முக்கியமான அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு தீவு இருக்குது அங்கே ஈரான் பக்கத்தில். அதை சுற்றி வளைப்பதற்கு அமெரிக்கா படைகள் வந்து தயாராகி வருகின்றன அப்படிங்கிற அந்த செய்தியும் பார்க்க முடியுது. ஏன்னா அது வந்து முக்கியமாக அந்த 90% ஈரானுடைய எண்ணெய் அங்கேருந்து தான் ப்ராசஸ் ஆகி அந்த ஹார்மஸ் ஸ்ட்ரெய்ட் மூலமாக வெளிநாடுகளுக்கு போகிறது. ஸோ அந்த எண்ணெய் கிடங்குகளை வந்து கைப்பற்றினால் ஈரானுக்கு தேவையான அந்த பணபலம்,
குறைந்து விடும் அப்படிங்கிற விஷயம். அதனால எண்ணெயை சுற்றி தான் இப்போ போர் அரசியல்லாம் நடந்து கொண்டிருக்கிறத இப்போ சமீப நாட்களில் பார்க்குறோம். இன்னும் வரக்கூடிய நாட்களில் இதனுடைய தாக்கம் வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாடும் இப்போ வந்து உற்பத்தியை நிறுத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஃபோர்ஸ் மஜூர் அப்படிங்கிற அந்த கிளாஸை வந்து இன்டர்நேஷ்னல் கான்ட்ராக்ட்ஸில் அதை அமல்படுத்தினாலே இருக்கக்கூடிய அவர்கள் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்களை வந்து ரத்து செய்வதாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தாக்கம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக பார்க்கலாம். இப்போ இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை வந்து க்ளோஸ் பண்ணது ஒரு பிரச்சனை அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் இது யூஎஸ்கோ இல்லை இஸ்ரேலுக்கோ இல்லை அவங்களுக்கு ஆதரவு தர நாடுகளுக்கு மட்டும்தான் நாங்கள் தடை பண்ணுறோம், மற்ற நாடுகள் இதன் மூலமாக பயணிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஈரான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துருந்தாங்களே சார், அதனால் எந்த மாற்றமும் வராதா? ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அது தவறுதலாக ஒரு கப்பலை அவர்கள் தாக்கி அது சேதமடைந்து விட்டால் பெரிய நஷ்டம் ஏற்படும். அதனால் அங்கே அந்த வழியை பயன்படுத்துவதற்கே இப்போ அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் அந்த வழித்தடத்திற்கு அடிஷ்னலாக கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது நாளைக்கு கப்பலுக்கு ஆபத்து ஏற்பட்டதுனால் அவர்களுக்கு கிளைம் கிடைக்காது, இது போன்ற விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒரு போர் சூழல் இருக்கிறதுனால அவர்கள் தாக்கக்கூடியவர்கள் வந்து இது எந்த நாட்டு கப்பல்னெல்லாம் வெயிட் பண்ணி தாக்க மாட்டார்கள். அவர்களுடைய நோக்கம், ஈரானுடைய நோக்கம் வந்து துவக்கத்திலிருந்தே பொருளாதாரத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தினால்தான் இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வர. ஏன்னா அவர்களால் போரிட்டு அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் இது போன்ற பொருளாதார தடைகளை ஏற்படுத்தி, அதுவும் எண்ணெய் வளம் சார்ந்த பொருளாதார தடைகளை ஏற்படுத்தினால் உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த போரை நிறுத்துவதற்கான வாய்ப்பாகத்தான் அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். அதனால்தான் ஜிசிசி நாடுகள் மேலே அவர்கள் ஏவுகணை, மிசைல்ஸ் எல்லாமே ட்ரோன்ஸ் எல்லாமே அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் வந்து போரில் ஈடுபடவும் முடியாது, அதே நேரத்தில் இதை ரொம்ப நாள் அவர்களால் பார்த்து கொண்டும் இருக்க முடியாது. அதனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்கள் அழுத்தம் கொடுத்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஈரானுடைய நோக்கம். ஸோ அதனால் இந்த வழித்தடத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறது உச்சகட்ட ரிஸ்க் தான். அதனால் இப்போ கூடுமான வரையில் அவர்கள் அதை தவிர்த்து விடுவார்கள். அதனால் இந்த நாடு அந்த நாடு அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது கப்பல் போக்குவரத்துக்கே ஒரு ஆபத்தான அந்த வழித்தடமாக மாறிவிட்டது. இப்போ உற்பத்தியவே நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ என்னதான் இருந்தாலும் உற்பத்தியை நிறுத்தும் போது இந்த பிரச்சனைகள்லாம் லிஃப்ட் ஆகுது, இயல்பு நிலைக்கு திரும்புது அப்படிங்கும்போது இப்போ உற்பத்தியை நிறுத்தினது நமக்கு பின்னாலேயும் பாதிப்பு ஏற்படுத்துமா சார்? அதாவது அப்படியே அது முடிவுக்கு வந்தாலும், இது ஒரு போர் முடிவுக்கு வந்தாலும் உற்பத்தியை துவங்கி மீண்டும் அந்த சைக்கிள் திரும்பி வருவதற்கு சில வாரங்கள் பிடிக்கும். உடனடியாக அதை உற்பத்தி ஏற்படுத்தி சேமிப்பு கிடங்களில் வந்து அந்த கப்பல் வழியாக போகுது அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாளில் நடக்காது. ஏன்னா இது முடிவுக்கு வரும்பொழுது மீண்டும் அதை ரீஸ்டார்ட் பண்ணுவதற்கு, அந்த என்ஜின் ரீஸ்டார்ட் பண்ணுவதற்கு சில வாரங்கள் பிடிக்கும். அதனால் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது சில மாதங்களுக்கு நிச்சயமாக இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் என்ன இது அப்படின்னா, இப்போ இன்னும் அந்த போர் முடிவுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. இன்னும் அது வலுவாகத்தான் போய் கொண்டிருக்கு. அதனால் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பேசக்கூடிய வேளையில் வந்து போர் நிறுத்தம்ங்கிற கொஷினே கிடையாது. போர் வந்து இன்னும் வலுவாக மூண்டு கொண்டிருக்கு. இன்னும் பல நாடுகள் இதில் வருவதற்கான சூழலும் ஏற்பட்டிருக்கு. ஜிசிசி நாடுகள் எப்படிப்பட்ட, ஏன்னா அவர்களும் தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் துபாயெல்லாம் பார்க்கும்போது 7-10 நாளைக்கு மேலே அவர்களுக்கு உணவு பற்றாக்குறை வந்துடும் அப்படிங்கிற நியூஸையும் பார்க்குறோம். அதனால் ஒரு முழு வீச்சில் இந்த போர் இருக்கிறது அப்படின்னால இப்பொழுதைக்கு போர் நிறுத்தம்ங்கிறது பிரச்சனை அந்த கொஷினே இருக்காது. பட் இப்போ இந்த எண்ணெய் வளம் தடைபட்டுவிடும் அப்படிங்கிறதான் இன்னும் அதீத பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அதனால தான் பங்குச்சந்தை இன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா கடுமையான வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. இந்தியா மட்டும் இல்லை, இந்த ஆயில் சென்சிட்டிவ் பொருளாதாரங்கள் எல்லாமே கடுமையான பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த எண்ணெய் வளம் அப்படிங்கிறது, அதை சுற்றி தான் இந்த போர் நடந்து கொண்டிருக்கு. அந்த மையத்தில் தான் இந்த போர் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதுனால அதனுடைய இம்பேக்ட், அந்த ஆயிலுடைய டிஸ்ரப்ஷன் ஏற்பட்ட அந்த சப்ளை டிஸ்ரப்ஷன்னால் எல்லா விதமான பொருளாதாரத்தில் அனைத்து நிலைகளிலுமே அந்த பாதிப்புகளை சந்திக்கலாம். இப்போ G7 நாடுகள் அவங்க கிட்ட இருக்கிற கையிருப்பை சந்தையில் வெளிக்கொண்டு வரலாமா அப்படிங்கிறத பற்றின பரிசீலனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎஸ் கிட்டையும் கையிருப்பு நிறைய இருக்குது, ஆனால் நாங்கள் இப்போதைக்கு அதை சந்தையில் விட போகிறது இல்லைன்னு யூஎஸ் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நாடுகள் இல்லை இந்த கூட்டமைப்புகள்லாம் முடிவெடுத்து சந்தையில் கச்சா எண்ணெயோட ஃப்ளோவை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கா? இருக்குது. அதாவது இப்போ ரஷ்யா நமக்கும் வந்து இப்போ ரஷ்யாட்டிருந்து வாங்கலாம் அப்படிங்கிற அந்த அமெரிக்கா வந்து அதற்கு வந்து அதை நம்ம பர்மிஷன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. பட் அதற்கு உண்டான இப்போ ஏன்னா அந்த சாங்ஷன்ஸ் இருக்கிறதுனால நிறுவனங்களுக்கு அந்த தடை இருந்தது. ஒரு இந்தியா மேலே இந்தியா அங்கே வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயின் மீது சாங்ஷன்ஸ், பொருளாதார தடைகள் இருந்ததுனால, அந்த டாரிஃப் இருந்ததுனால நம்ம வாங்குவது குறைந்ததாக நம்ம பார்த்தோம். பட் மீண்டும் அந்த ரஷ்யன் ஆயில் நமக்கு வந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதுனால நம்மை பொறுத்த அளவில் ஓரளவுக்கு நம்ம கையிருப்பும் இருக்கும்.
அதாவது தொடர்ந்து நம்ம ரஷ்யன் ஆயில் வாங்கி கொண்டிருந்ததுனால தான் கடந்த 3-4 ஆண்டுகளாக பார்க்கும்போது ஸ்டேபிளான ப்ரைஸஸ் நம்ம கண்ட்ரியில் இருந்ததை பார்த்தோம். அதனால் இப்போ மீண்டும் ரஷ்யா நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னொரு கட்டத்திலையும் பார்க்கும்போது இப்போ இதர நாடுகள், இப்போ வெனிசுலாலேருந்து நேற்றைக்கு 100 மில்லியன் பேரல்ஸ் வந்ததாக ட்ரம்ப் அறிவித்ததை நம்ம பார்த்தோம். அங்கேருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெயும் வந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதனால் வேறு நாடுகள், நார்வேலையும் அதிகமாக, ஐரோப்பாவில் பார்க்கும்போது நார்வேயில் அதிக எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய நாடு, ரஷ்யன் ஆயிலும் இன்னும் அதிகமாக வெளி சந்தைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். பட் என்ன இருந்தாலும் இந்த போர் மூழும் பொழுது அந்த விலை ஏற்றம் அப்படிங்கிறது நம்ம தவிர்க்க முடியாது. என்னதான் மாற்று ஏற்பாடுகள் வேறு நாடுகள்லேருந்து எண்ணெய் வந்தாலும் 2 விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று வந்து அந்த வழித்தடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதுதான் ஒரு முக்கியமான, அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான வழித்தடம். இரண்டாவது பார்க்கும்பொழுது இப்போ இன்னும் வரக்கூடிய எண்ணெயுடைய அந்த சைக்கிள் நீண்டு கொண்டே போகும். அதாவது துரிதமாக வராமல் அந்த வந்து சேரக்கூடிய நாட்களுடைய அந்த எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். அதெல்லாமே காஸ்ட்டில் இம்பேக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் வேறு வெளி சந்தைகள்லேருந்து வரக்கூடிய எண்ணெய் வரும்பொழுது ஓரளவுக்கு நமக்கு அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்குமே தவிர, இந்த பிரச்சனையை நீடித்து கொண்டிருக்கும் வரை அந்த ஆயில் ப்ரைஸஸ் உடைய பாதிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ இந்த பிரச்சனை இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். இந்திய அரசாங்கம் சில நாட்களுக்கு முன்னாடி எல்பிஜி சிலிண்டரோட விலையை ஏற்றிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, இல்லை கச்சா எண்ணெயோட விலை ஏறுது அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை தான் முதல்ல ஏறும், கடைசியாக தான் எல்பிஜி சிலிண்டரோட விலை ஏற்றுவாங்க. பட் இப்போ ஆரம்பத்திலே எல்பிஜிக்கு ஒரு 60 ரூபாய் வரைக்கும் ஏற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை ரொம்ப இன்டென்ஸ் ஆக போகுதுன்னு அரசாங்கம் நினைக்கிறாங்களா? 2 விஷயம். ஒன்று வந்து எல்பிஜி பொறுத்தளவில் விளைகுடா நாடுகளில் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கம். ஏன்னா வந்து ஆயில் பொறுத்தளவில் நம்ம ரஷ்யாட்டிருந்து நிறைய வாங்கி வைத்திருந்து அதனுடைய கையிருப்பு இருக்குது, சேமிப்பு கிடங்களில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் எல்பிஜி பொறுத்தளவில் நேச்சுரல் கேஸ் பொறுத்தளவில் அது வந்து இப்போ கட்டார் போன்ற நாடுகள் இங்கே வளைகுடாலேருந்து அதிகமாக வரக்கூடியதுனால அந்த ப்ரெஷர் நம்ம விலையில் பார்க்குறோம். பட் பொதுவாகவே எல்பிஜி பொறுத்தளவில் அந்த ஏற்ற இறக்கம் கடந்த காலங்களில் இருந்திருக்கு. ஒரு ஏற்றம் இருக்கும், ஒரு சப்ளை நார்மலைஸ் ஆகும்பொழுது அதனுடைய விலை குறைவு அப்படிங்கிறதுனால, ஏன்னா நம்ம முழுக்க இறக்குமதி பண்ணுறது அப்படிங்கிற கமாடிட்டி அப்படிங்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அதனுடைய அந்த எதிரொலி அப்படிங்கிறது கட்டாயம் உள்நாட்டு விலைகளில் தெரியும். பட் பெட்ரோல் டீசல் பொறுத்தளவில் ஓரளவுக்கு நமக்கு அந்த கையிருப்பு இருக்கிறதுனால அதில் பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா அதில் விலையேற்றம் இருந்தால்தான் அது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் அந்த தாக்கம் அப்படிங்கிறது சென்று சேரும். ஏன்னா நம்மளுடைய சாதாரண வண்டி வாகனங்கள் கூட பெட்ரோலில் இருக்கிறதுனால சாமானிய மக்களுக்கும் அது ஒரு பெரிய சுமையாக மாறும். அதனால் அது வரைக்கும் நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து ரஷ்யன் ஆயில் இன்னும் கூடுதலாக நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கும். சப்ளையிலையும் பெரிய டிஸ்ரப்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதனால் பெட்ரோல் டீசலுடைய விலை மாறாமல் இருப்பது தான் இப்போதைக்கு பொருளாதாரத்துக்கு ஒரு ஸ்டேபிளான ஃபேக்டராக நம்ம பார்க்கணும். எல்பிஜி பொறுத்தளவில் கடந்த காலங்கள்லேயும் பார்த்தோம், அந்த ஏற்ற இறக்கம்ங்கிறது இருந்து கொண்டு தான் இருந்தது. ஏன்னா அது வந்து முழுக்க வளைகுடா பகுதிகளிலிருந்து வரதுனால அதனுடைய தாக்கம் இருக்கும். பட் பெட்ரோல் டீசல் பொறுத்தளவில் இதே நிலை நீடித்தாலே நமக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டராக எக்கானமிக்கு பார்க்கலாம். இந்தியன் எக்கானமியில் இந்திய ரூபாயோட மதிப்பு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே இந்த தட்டுப்பாடுனால இன்ஃப்ளேஷன் வரும் அப்படின்னு பேசிட்டு இருக்க சூழ்நிலையில் ரூபாய் மதிப்பும் தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிறது மட்டும் தான் இதுக்கு காரணமா, இல்லை இந்திய பொருளாதாரம் ஏதாவது சிக்கலை சந்திக்க போகுது? இல்லை, 2 ஃபேக்டர். ஒன்று வந்து டாலர் வந்து இப்போ இந்த போர் துவக்கத்துலேருந்தே பார்க்கும்போது டாலருடைய மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம பார்த்தோம். இதனால் அப்படின்னா அங்கே வட்டி வீதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற அந்த அடிப்படையில் டாலர் வலுவாக இருந்து வருகிறது. அது ஒரு பக்கம். இரண்டாவது பார்க்கும்பொழுது நம்ம ஆயில் சென்சிட்டிவ் எக்கானமி, நம்மளுடைய அங்கே கச்சா எண்ணெய் விலை ஏறும்பொழுது நமக்கு அதனுடைய தாக்கம் தெரியும், அதனுடைய இம்பேக்ட் இன்ஃப்ளேஷனில் வரலாம் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே ரூபாயுடைய மதிப்பை சரித்து விடும். அதுதான் பார்க்கணும். காம்பினேஷன் ஆஃப் இரண்டுமே நடந்து கொண்டிருக்கு. டாலருடைய மதிப்பு கூடுதல் ஒரு பக்கம், நம்மளுடைய இந்த சென்சிட்டிவிட்டி, அதாவது இந்த ஆயில் இம்போர்ட்டிங் நேஷன் அப்படிங்கிறதுனால அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் அதனுடைய ரூபாயுடைய மதிப்பில். ஏன்னா நம்ம கூடுதலாக இப்போ நம்ம சென்ற வாரம் ஒரு ஆப்பிளை நம்ம 92 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணோன்னா இப்போ ஏதோ 93 ரூபா. அதே ஆப்பிள் எந்தவித மாறுதல் இல்லாமல், குவாலிட்டியில் இல்லாமல் அதே தான் நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால் அதெல்லாமே இன்ஃப்ளேஷனில் வந்து பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தற்போதைய ரூபாயுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒன்று டாலருடைய மதிப்பு கூடுதல்னாலையும் நம்மளுடைய இந்த ஆயில் சென்சிட்டிவிட்டினாலையும் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த மதிப்பை வந்து சரிந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம்.
இந்த போர் பதற்றங்கள்லாம் தணிகிற வரைக்குமே இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்குமா? அதாவது இன்ஃப்ளேஷன் பொறுத்த அளவில் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே கிளியராக தான் இருக்குது. பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்புகள் இல்லை. பட் இது வந்து கட்டுக்கடங்காமல் போய் எண்ணெய் கச்சா எண்ணெயோடைய விலை இங்கேருந்து இப்போ இது வரைக்கும் ரீட்டைல் ப்ரைஸஸ்லாம் எந்த மாறுதலும் இல்லை. அந்த ரீட்டைல் ப்ரைஸஸ் மாறும்பொழுது அதனுடைய அந்த விலையேற்றம் அதில் பிரதிபலிக்கும் போது தான் இன்ஃப்ளேஷனுடைய அந்த பிஞ்ச் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். தற்போதைய சூழலில் நம்மளுடைய உள்நாட்டு டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுக்குள்ளே தான் இருக்குது. எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. பட் இனிமேல் அந்த இன்ஃப்ளேஷன் உயர்றதுன்னா அது இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷனாக தான் இருக்கும். நம்மளுடைய நாட்டு சூழல் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு இன்ஃப்ளேஷனாக பார்க்கலாம். அது கூட எப்போன்னா நம்மளுடைய அந்த கச்சா எண்ணெய் விலை இங்கேருந்து தற்போதைய நிலையிலேருந்து ரொம்ப ஏற்றம் ஏற்பட்டு நம்ம இங்கே உள்நாட்டு சந்தையில் வந்து அந்த பெட்ரோல் டீசல் விலையை நம்ம மாற்றி அமைக்கும் போது தான் அதனுடைய தாக்கம் இன்ஃப்ளேஷனில் படிப்படியாக தெரிய ஆரம்பிக்கும். தற்போதைய சூழலை பார்க்கும்போது இன்ஃப்ளேஷனுக்கு பெரிய பாதிப்புகள் இந்த சூழலில் இல்லை, இன்னும் வரக்கூடிய வாரங்களில் தெரிய ஆரம்பிக்கும். இந்தியா வந்து ஈரானோட க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணும்போது ரூபாயில் பண்ணாங்க, இப்போ வெனிசுலா கிட்ட பண்ணும்போது டாலரில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனாலையும் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா சார்? அதாவது இப்போ ஈரான் பொறுத்தளவில் நமக்கு அவர்களுக்கு அந்த சாங்ஷன்ஸ் இருந்ததுனால அவர்கள் நம்ம ரூபாயில் அவங்களால டாலரில் ட்ரேட் பண்ண முடியல. அதனால் நம்ம இப்போ சைனாவுடைய கரன்சிலையும் பண்ணாங்க, இந்தியாவோட ரூபாயிலையும் பண்ணாங்க. பட் வெளிநாட்டு சந்தை இப்போ நாளைக்கே ஈரானுடைய அந்த பிரச்சனைகள் தீர்ந்து இப்போ அந்த அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் என்ன முக்கிய நோக்கம் அப்படின்னா ஆட்சி மாற்றம் தான் ஈரானில். அவர்களுடைய நோக்கம் வந்து தற்போதைய ஆட்சியை அகற்றிவிட்டு வேறு ஆட்சியை கொண்டு வருவது. அதில் அட்வான்டேஜ் முக்கியமாக நடந்து விட்டது, அது என்னெல்லாமோ நடந்து விட்டது. பட் பொருளாதார ரீதியாக என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது விலகும். பொருளாதார தடைகள் விலகினா அந்த ஈரானுடைய ஆயில் வந்து வெளிச்சந்தைக்கு வரும். இது நாள் வரைக்கும் அவங்க வெளிச்சந்தையில் வந்து பிளாக் மார்க்கெட்டில் தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க ஆயிலை. சைனா போன்ற நாடுகளுக்கு, இந்தியாவுக்கு வெளிப்படையாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ரூபாயில் நம்ம டிரான்சாக்ஷன் நடந்ததை பார்த்தோம். பட் ஈரானை பொறுத்த அளவில் அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த எண்ணெய் வளமும் ஓப்பன் மார்க்கெட்டுக்கு வந்து அப்பொழுது விலை குறைகிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்ட அந்த டாலர் கொஷினுக்கு அது போன்ற சூழல் ஏற்படும் போது நம்ம டாலரில் தான் டிரான்சாக்ட் பண்ணி ஆகணும். இது செலக்டிவான கேசஸ். ஈரானுக்கு வந்து ஏற்கனவே தடைகள் இருந்ததுனால அவர்களுக்கு பெரிய அளவுக்கு டாலர் கையிருப்பு இருக்காது. டாலரில் ட்ரேட் பண்ணாலும் அவங்களுக்கு அவங்களால எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நம்ம ரூபாயில் ட்ரேட் பண்ணதை பார்த்தோம். அது நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம டாலர் கையிருப்பு நமக்கு வெளியில் போகாமல் இருக்கும் நம்ம ரூபாயில் ட்ரேட் பண்ணால். பட் அது எல்லா கேசஸ்லையும் எடுத்து பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த சந்தையில் நம்ம டிரான்சாக்ட் பண்ணும்போது டாலரில் தான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வுனால என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.